அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. இதை எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாரு? பரிசேயர்கள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து இயேசுவை குற்றம் பிடிக்கும்படி. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிட்ட ஏன் குற்றம் பிடிக்க பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இயேசுவிடம் அந்த பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் பொறாமை இருக்குது. ஏன்னா அவர் செய்கிற வல்லமை உள்ள காரியங்களை யாரும் செய்யலை. ஒன்று. ரெண்டாவது, இயேசுவானவர் இந்த நியாயப்பிரமாணங்களை சட்ட திட்டங்களை அவர் கை கொள்ளவில்லை. தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை கை கொள்ளவில்லை. ஒன்று. ரெண்டாவது, அவர் மேலே இருக்கிற பொறாமை. ஏன்னா அவர் அவ்வளவு வல்லமையான காரியங்களை அவர் செய்கிறார். இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஒரு சில ஜனங்களும் அவரை குற்றம் பிடிக்கும்படி அந்த இடத்துல கொண்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, உங்களில் முதலாவது கல்லெறிகிறவன் பாவமில்லாதவன் வந்து முதலாவது கல்லெறின்றாரு. எல்லாரும் போயிடுறாங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரும் போயிடுறாங்க. அதற்கு பிற்பாடு தான் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே அவன் அடைந்திருப்பான் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அப்ப என்ன அர்த்தம்? இவங்க எல்லாமே இருளில் இருக்கிறாங்க. தேவனுடைய கட்டளைகளை கை கொள்றேன், தேவனுக்கு பயப்படுறேன், தேவனுடைய சடங்காச்சாரங்களை செய்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், தசமபாகெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இவங்க எதில் இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு தான் என்னை பின்பற்றுகிறவன், அல்லேலூயா, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஏன் என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்றாருன்னா, அவரை பின்பற்றும் பொழுது, நம்ம ஒருவரை பின்பற்றும் பொழுது அவரிடத்திலே காணப்படுகிற, இயேசுவினிடத்திலே காணப்படுகிற இரக்கங்களை, கிருபைகளை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது, அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை நம்ம பார்க்கலாம். வல்லமை வெளிப்பட்டு தான் இல்லையா? அவரிடத்தில் வல்லமை, அவர் சொல்றார், என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டு பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கினது. அப்ப வல்லமை உள்ளவர், அனந்த ஞானம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர்தான் தேவன். அவரை பின்பற்றும் பொழுது இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்னு சொல்றாரு. அப்ப அவரை பின்பற்றும் பொழுதுதான் என்ன நடக்குது? நமக்கு நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது? ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு 3 பேரை நம்ம பார்க்க போகிறோம். 3 பேரை பார்க்க போகிறோம். ஒருத்தன் அவரை பின்பற்றுகிற, அதாவது நான் தேவனை தான் ஆராதிக்கிறேன், தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன் என்று நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து முடித்து நரகத்துக்கு போகிறான். இன்னொருத்தன் அதே போலவே வாழ்ந்து கொண்டு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான்றாரு, தேவன் ரட்சிக்கப்படலைன்றாரு. இன்னொரு பெண் விசுவாசத்தினாலே அவள் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வருகிறாள். அல்லேலூயா. 2 பேரு தங்களுடைய கிரியைகள் நாங்கள் கரெக்டாக தான் நடக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சிறப்பான வாழ்க்கை தான் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களில் ஒருத்தர் நரகத்துக்கு போகிறாங்க, ஒருத்தர் தேவன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு பெண்
விசுவாசத்தினாலே ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு போகிறான். அவன் எப்படி பார்க்கிறான்? தேவனுடைய வல்லமைகளை அவள் கேட்டு அறிந்ததனாலே அவளுக்கு விசுவாசம் வந்து அந்த விசுவாசத்தினாலே நிலைத்திருந்து இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையை அவள் அடைகிறாள். இந்த மூணுத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதாவது ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? தன்னுடைய சுய கிரியைகளையும் தன்னுடைய சுய நீதியையும் நம்புறவங்க ரெண்டு பேரு. ஒரு பெண் விசுவாசத்தை அவள் வந்து வெளிப்படுத்தி ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு இன்னைக்கு போகிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நாம பவுல் என்ன எழுதுகிறாரு? ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் ஏன் நமக்கு வந்து விசுவாசம் முக்கியம்? நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்முடைய விசுவாசம் யார் மேல? இயேசு மேல வைக்கிற விசுவாசம் எவ்வளவு முக்கியன்றத அவர் பிற்காலத்தில் பவுல் கண்டுபிடிச்சு இயேசுவை பின்பற்றுகிறவராய் அவர் மாறுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆவது அதிகாரம் வசனம் 18 படிக்கிறேன் பாருங்க. அது எப்படி எனில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சரீரத்துல, என்னுடைய மாம்சத்துல, என்னுடைய சிந்தைகளில, என்னுடைய எண்ணங்களில என்ன இல்லைன்றாரு? நன்மை வாசமா இருக்கவில்லை. அல்லேலூயா. இது யார் சொல்றது? பவுல் சொல்லுகிறாரு. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் படித்து உபவாசம் என்ன, ஜபம் என்ன, பண்டிகைகளை கடைபிடிக்கிறது என்ன, ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த அந்த பவுல் சொல்லுகிறாரு, என்னிடத்திலே, அதாவது என் மாம்சத்திலே நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என்னால் நான் நினைக்கிறேன் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, அந்த செய்கிற நன்மைகளிலே ஒரு சுயநலம் இருக்கிறது, கலந்து விடுகிறது. அல்லேலூயா. அதுதான் என்னைக்கு நன்மை செய்ய விரும்புகிற நம்மிடத்திலே ஒரு சுயநலம் கலந்து விடுகிறதோ அது நன்மையா இல்லை. அல்லேலூயா. மனுஷன் அவ்வளவுதான், மனுஷனால அவ்வளவுதான் முடியும். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்றாரு, அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அதாவது ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிப்போம், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நல்லா தான் ஆரம்பிப்போம். அது அப்படியே தொடர்ந்து போகும்போது அதுல என்ன ஆயிடுது? பாவம் கலந்து விடுகிறது, சுயநலம் கலந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன். அப்ப என்ன இருக்குது உள்ள? அது யார் சொல்றது? ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் படிச்சு அதை கரைச்சி குடிச்சு பிரமாணங்களை கை கொண்டு உபவாசம் இருந்து ஜபம் செய்து பண்டிகைகளை கொண்டாடி சடங்காச்சாரங்களை அனுசரித்து வந்த அந்த பவுல் சொல்லுகிறாரு, எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம். கண்டுபிடிக்கிறாரு. எப்ப கண்டுபிடிக்கிறாரு? இயேசுவை கண்டுபிடித்த பிறகுதான், இயேசு அவரை தொட்ட பிறகுதான் என்னிடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இயேசு கிட்ட வரும்பொழுதுதான் என்ன தெரியுது? எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுது, பாவம் இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் செஞ்சது சரி, நான் செய்யறது தான் கரெக்ட், நான் தான் கரெக்ட். இதுதான் யாரு? மனுஷன். இயேசு கிட்ட வந்தாதான் என்ன தெரியும்? எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியும், பாவம் இருக்குதுன்னு தெரியும், பாவ சுபாவம் இருக்குதுன்னு தெரியும். எனக்கு அந்த பாவ சுபாவத்திலிருந்து எனக்கு என்ன வேணும்னு தெரியும், விடுதலை வேண்டும் என்று தெரியும். அல்லேலூயா. இது தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தெரியாம நிறைய பேர் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு வேதகத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது நாம அதுல இருக்கிறோமா இல்லையான்னு நாம தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க ஒரு காரியம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
லூக்கா எழுதின சுவிசேஷம், ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் பாருங்க, ஒரு 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவான், இன்னொரு மனுஷன் தரித்திரன். 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனம், 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஐஸ்வர்ய உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். போதும் பாருங்க, அந்த பார்த்தீங்கன்னா அந்த சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன வார்த்தை இல்லை, சாதாரணமான வார்த்தை இல்லை. அதாவது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம ஒரு காரியத்தை சிறந்த காரியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மையமாய் அதை எங்க வைத்திருக்கிறோமா, இருதயத்திலே வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. எங்க வைத்திருக்கிறோம், இருதயத்தில் வைக்கிறோம். அது எப்படிப்பட்டது பார்த்தீங்கன்னா, அது இருந்ததுன்னா நான் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், நான் இதை வைத்து என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை ஆக சிறந்தது, இப்படி சொல்றேன், ஆக சிறந்ததுன்னா உங்களுக்கு புரியுதில்ல, இந்த தமிழ் புரியுதில்ல, மிகவும் சிறந்தது என்று ஒரு காரியத்தை நான் என்னுடைய எங்க வைக்கிறேன்னா இருதயத்தில் வைக்கிறேன். அல்லேலூயா. அதை எல்லாரும் விரும்புகிறோம். எல்லா மனிதருக்கும் ஒவ்வொன்று, எல்லா மனிதருக்கும் ஒரு காரியம் எல்லாருக்கும் ஒரே காரியம் ஆக சிறந்ததா மிகச் சிறந்ததா இருக்காது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காரியம் இருக்கலாம். அப்போ மிகச் சிறந்ததாய் ஆக சிறந்ததாய் ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் அதை இருதயத்திலே நாட்டினா பதித்து, அல்லேலூயா, இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று நம்முடைய இருதயத்தில் ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு காரியமா நம்ம வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க என்ன பார்த்தோம், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். அது கோடு போட்டுக்கணும். அனுதினமும் அவன் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். அப்ப அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வர்றான்னா அவன் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் வாழ்வேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில என்னது ஒரு சிறந்த ஒரு வாழ்வு. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனா அதுதான் வாழ்வு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போட்ட சட்டையை இன்னொரு தடவை போடாதவங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க, ரசிகர்கள் போய் என்ன பண்ணுறாங்க தொட பார்க்குறாங்க. தொட போகும்போது அவங்க விரலில் இருக்கிற நகம் அவங்க சரீரத்தில் பட்டு சின்ன ஏதாவது ஒரு இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நடிகர்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்து தனக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க தெரியுமா? அவங்க சரீரத்தில் சின்ன ஒரு கோடு கூட விழுந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க சரீரத்தை எப்படி நினைக்கிறாங்க? அல்லேலூயா. புரியுதா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை போட்ட சட்டையை திருப்பி போட மாட்டேன்றாரு. ஒருத்தர் தன்னுடைய சரீரத்தில் யாராவது விரல் நகம் பட்டு கோடு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி
அவர் என்ன பண்றாரு? கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து ஆட்களை நியமித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? தன்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒன்றை என்ன பண்றாங்க? ஆழமாய் பதித்து நாட்டினா ஆழமாய் அதை என்ன பண்றாங்க? உள்ள வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் ஒருவன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அணிதினமும் சம்பரமாய் வாழ்ந்து வந்தான். பிற்பாடு என்ன பண்றான்? அவன் மரிக்கிறான். மரித்து அவங்க 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி. நல்லா கவனிக்கணும். அங்க என்ன சொல்றான்? அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது அவன் ஆபிரகாமை நோக்கி, தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி. அங்க என்ன கூப்பிடுறான்? ஆபிரகாம் என்னன்னு கூப்பிடுறான்? தகப்பனேன்னு கூப்பிடுறான். அப்போ அவனுக்கு என்ன தெரியுது? ஆபிரகாம் என்னுடைய முற்பிதான்னு தெரியுது. அப்படி முற்பிதான்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தேசத்துல தேவனுடைய பிரமாணங்களையும் அவங்க கை கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரு, சடங்காச்சாரங்களை கொடுத்திருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவாங்க, சடங்காச்சாரங்களை பின்பற்றுவாங்க, அந்த நியாய பிரமாணங்கள் படி நடப்பாங்க. ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை தான் வாழ்வாங்க அவங்க. அல்லேலூயா. அவங்க ஆலயத்துக்கு போவாங்க, பலி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக தான் செய்வாங்க. அவனுக்கு ஆபிரகாம தெரியுதில்ல, என் தகப்பனாகி ஆபிரகாமே தெரியுதா? எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவன் அவன் ஆபிரகாமன் அவனுக்கு தெரியுது. அவனை என்ன கூப்பிடுறான்? என் தகப்பனாகிய ஆபிரகாமே. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அவரு சொல்றாரு பாருங்க, அதற்கு ஆபிரகாம் மகனேன்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒத்துக்கிறாரு. ஆமா, நீ இஸ்ரவேல் தான், நீ என் மகன் தான், நான் உனக்கு முப்பாட்டம் தான். அப்ப என்ன ஆகுது? அது அங்க என்ன நடந்திருக்குது? அப்ப அந்த இஸ்ரவேல் வம்சத்துல இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஜபம் பண்ணுகிறான், உபவாசம் இருக்கிறான், சடங்காச்சாரங்களை செய்கிறான், பண்டிகைகளை கொண்டாடுறான், பலிகளை கொடுக்கறான், கரெக்டா ஆலயத்துக்கு போய் என்ன பண்றான்? ஜபம் பண்றான். ஆனா எங்க போயிருக்கிறான்? இப்போ எங்க போயிருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். இவ்வளவு செஞ்சுட்டு அதான் சொன்னாரு, எல்லாம் வெளியே இருக்காத, நரகத்துக்கு போகணும்னு நினைச்சு வெளியே இருக்காத, உள்ள வா. அல்லேலூயா. அது அவர் வேலை. ஏன்னா அவரு தான் உங்களுக்கு யாரு? நான் இல்லை, அவரு தான். உங்களுக்கு என்ன? மேய்ப்பன். அல்லேலூயா. நான் யாரு? போறவன். அல்லேலூயா. நான் போறவன். அவர் தான் மேய்ப்பன். அவர் தான் கண்டிக்கணும். அவர் தான் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து உபவாசம் இருந்து உங்களுக்கெல்லாம் யார்? அவரு கண்காணியாக இருந்து உங்களை என்ன பண்றாரு? உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உள்ள நரகத்துக்கு போகாத, உள்ள வான்னு அதான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இவைகளை எல்லாம் செய்து ஆலயத்துக்கு காணிக்க கொடுத்துட்டு பண்டிகைகளை கொண்டாடி ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து ஒரு மனிதன் நரகத்தில் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்? அவன் இருதயத்திலே வேற ஏதோ ஒன்றை ஆகச் சிறந்ததாய், மிகச் சிறந்ததாய் தன்னுடைய இருதயத்திலே அவன் நாட்டி, அல்லேலூயா, இருதயத்திலே அவன் பதித்து, எவ்வளவு ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு அற்பமான காரியம், அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்க போயிட்டான்? நரகத்தில் போயிட்டான். அதனால தான் அவனுக்கு பேர் வைக்காம ஐஸ்வர்யவான் என்று அவனை குறிப்பிட்டு இருக்கிறது. ஆனா இன்னொருத்தனுக்கு பேர் வச்சிருக்கல, ஏழை, தரித்திரன், லாசரு. ஏன் இவனுக்கு பேர் வைக்கலையா?
இவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இருதயத்திலே நாட்டி பதித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து வந்தான். இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். அவனுக்கிட்ட இரக்கம் இல்லை. ஏன் இரக்கம் இல்லை? அவன் தன்னுடைய இருதயத்துல வேற ஒண்ணு வச்சிருக்கிறான். ஏன் இரக்கம் இல்லைன்னு சொல்றேன்? அவன் வாசல் இருந்த தரித்திரனுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கூட என்ன பண்ணலாம கொடுக்கல. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? இருதயத்துல ஆண்டவர் ஏன் சொல்றாரு, நீ எல்லாம் நீ கடைபிடி, எல்லாம் நீ கடைபிடிச்சு பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்ன விரும்புகிறேன்? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து இன்னதென்று போய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு இரக்கம் இல்லைன்னா, ஒரு மனுஷன் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இதெல்லாம் இரக்கம் இல்லைன்னா, அவன் ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. இரக்கம் யாருக்கு வரும்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து அவரை நீ பின்பற்றினால், ஹல்லேலூயா, அவங்களுக்கு தான் என்ன இருக்கும்? கர்த்தரை பத்தி தெரியும். அந்த கர்த்தர்கிட்ட நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன்னு தெரியும். நான் இரக்கம் பெற்றதுனால நான் இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணாரு? இரக்கம் காட்டுகிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு எங்க போக முடியும்? ஹல்லேலூயா. நரகத்துக்கு போக முடியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 18:9-14 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். நானே படிச்சிடறேன். அல்லேலூயா. லூக்கா 18:9-14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, அல்லேலூயா, இதுல எல்லாரும் கவரா, மேல உட்கார்ந்து இருக்கிறவங்களும் மேல நிக்கிறவங்களும் கவர் ஆகிறோம். அல்லேலூயா. என்ன ஆகிறோம்? மேல இருக்கிறவங்களும் அதோடு சேருகிறோம். ஹல்லேலூயா. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து, ஹல்லேலூயா, ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். எப்படி பாருங்க, நான் நல்லவன் நினைக்கிறது பரவாயில்ல, ஆனா அதுக்காக உங்களை நான் கெட்டவன் நினைக்க முடியுமா? அல்லேலூயா. ஏன்னா இருதயங்களை பார்க்கிறது யார் பார்க்கிறது? அது யார் பார்க்க முடியும்? கர்த்தர் தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. யார் பார்க்க முடியும்? இருதயத்தினுடைய நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிற கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, அவர் சொல்றாரு, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். அப்ப 2 பேரும் ஜெபம் பண்றதுக்கு ஆலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? இவனை மாதிரி நான் இல்லை. அல்லேலூயா. இவனை விட நான் பக்தி, இவனை விட நான் ஒழுக்கம், இவனை விட நான் பரிசுத்தம், இவனை விட நான் நல்லவன். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னார். கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி நீ பிரசங்கத்தை போய் பண்ண கூடாது. அல்லேலூயா. உன்னை விட மேலே இருக்கிற, உன்னை விட கீழே இருக்கிறவங்க அதிகமான புத்திசாலியாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அதை பகுத்தறியக்கூடியவங்களா இருக்கலாம். அதனால நீ என்ன பண்ணணும்? நீ பிரசங்கம் பண்ண போகும்போது கருத்தா ஒழுங்கா ரெடி பண்ணி தான் நீ என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ண போகணும். ஏன்னா கேட்குறவங்க உன்னை விட அதிகமான ஆளுங்களாம் வந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுனா என்ன பயம்? என்னது?
பயம். ஒழுங்கா பிரசங்கம் பண்ணிட்டு நான் இங்கிருந்து நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பணம் கார் ஓட்டிட்டு போன மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. சோறு கூட என்ன அது இறங்காது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப நான் என்ன பண்ணணும், ரொம்ப நான் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு என்ன கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இரக்கம் பாராட்டி இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றனா என்ன பண்ணணும், மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, அற்பமா நினைச்சிட்டு போகக்கூடாது. உயர்வா நினைச்சிட்டு போனாதான் நான் உயர்வா என்ன பண்ண முடியும், செய்திகளை நான் என்ன பண்ண முடியும், தயார் பண்ண முடியும். அற்பமா நினைச்சா நான் செய்தி எப்படி ரெடி பண்ணுவேன், அற்பமாய் ரெடி பண்ணுவேன். அல்லேலூயா. உயர்வா நினைச்சு தேவனுடைய பிள்ளைகளா நினைச்சு வந்தாதான் நான் செய்தி என்ன பண்ண முடியும், கரெக்டா நான் கொடுக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, 2 மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் பாருங்க, நீ யாராவது 2 நாள் உபவாசம் இருக்கீங்களா? இல்லை, நான் இல்லை. ஏன்னா என்னால் முடியல, நான் இருக்கிறது இல்லை. எனக்கு கொஞ்சம் சரீரத்தில் ப்ராப்ளம் இருக்கனால நான் உபவாசம் இருக்கிறது இல்லை. ஆனால் மற்ற காரியங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலலாம் நான் தசம பாகம் கொடுக்குறேன், கரெக்டாக கொடுக்குறேன். 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா 10,000 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணிடுறேன், உண்டியல்ல நான் போட்டுறேன். அது மாத்திரமல்ல என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணணும். பாருங்க, அங்க வந்து நல்லா கவனிக்கணும். அங்க வந்து என்னன்னா, இவன் தன்னுடைய கிரியைகளை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், தேவனிடத்துல தன்னுடைய கிரியைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப தேவனை எவ்வளவு பெரிய தேவனவர், நான் சொன்னதான் தெரியுமா அவருக்கு, நான் சொன்னாதான் அவருக்கு தெரியும்னா அவர் கடவுள் கிடையாது. அவர் யார் கிடையாது, தேவன் கிடையாது. அவர் எல்லாம் தெரியும். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. இங்க இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இல்லை, எல்லா இடத்திலையும் அவர் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி. அப்போ பாருங்க, அது மாத்திரம் அல்ல, இவன் வந்து இதெல்லாம் நான் செய்யறேன். நிறைய பேர் ஆலயத்துக்கு எல்லா வேலை செஞ்சுட்டு, நான் ஆலயத்துக்கு நான் பெரிய வேலைலாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அட்வான்டேஜ்னா உரிமை. அல்லேலூயா. எனக்கு இல்லாத உரிமையா அப்படிதான் போய் நிக்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான் பாருங்க, இவனை போலவும் இராததினால். என்ன போல இராததினாலே, இவனை போல நான் இல்லை அப்படின்னா என்ன, எப்படி பார்க்கறான், இவன் ஏதோ ஒன்று அளக்குறான். டெய்லர்கிட்ட போனீங்கன்னா, ஜாக்கெட்டு பிட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணுவார், டக்குன்னு கழுத்தில் ஒன்று போட்டிருப்பார், ஒரு அளவு என்ன போட்டிருக்காரு, அளக்குற ஒன்று போட்டிருப்பார், எடுத்து நம்ம டக்குன்னு அளப்பார். என்னம்மா உன் சைஸுக்கு 1 மீட்டர் வேணும், நீ 80 எடுத்துனுக்கிற, 10 போ, தைக்க மாட்டேன் சொல்கிறாரா இல்லையா? அப்போ என்ன போட்டிருக்கிறாரு, கழுத்தில் டேப்பு போட்டிருக்கிறாரு. அதைத்தான் இவன் போட்டிருக்கிறான். இவன் வந்து தன்னை அளக்குறான். வாரத்தில் 2 நாள் உபவாசம், என்னுடைய தசமமாக நான் என்னுடைய வருமானத்தில் நான் தசமமாக கொடுக்குறேன், நான் ஆலயத்துக்கு நான் கரெக்டாக வர்றேன், உபவாசம் இருக்கிறேன், ஜபம் பண்ணுறேன். இவன் அப்படி இல்லை, இவர் டக்குன்னு ஒரு டேப் பற்றி இப்படி அளக்குறாரு. அல்லேலூயா. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கணும் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறது இல்லை, ஒழுங்காக ஆலயத்துக்கு வர்றதில்லை. அப்படி வராததுனால இவன் வந்து கரெக்டு கிடையாது. ஒரு டேப் எடுத்து அளக்கிறது, இன்ச்சு டேப்பு. அல்லேலூயா. பரிசுத்தத்தை அளக்கிறது. இது உண்மையில நடந்தது. பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போச்சு, ஆரணி சபையிலேருந்து இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சு. அந்த பொண்ணுடைய மாமனார் வந்து ஒரு போதகர். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி சபைக்கு வந்தது. வரும்போது ஒரு அம்மா பார்த்து கேட்குது, அந்த பொண்ணை பார்த்து கேட்குது, உங்கள் மாமனார் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார்? நான் சாப்பிட்டுக்கிறேன் பக்கத்தில் இரு.
என்ன வேற வச்சு என்ன கவனிச்சுதா கவனிக்கலான்னு தெரியல. நான் வேற பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். உங்கள் மாமனார் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார்? அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது. அது இப்போ தான் கல்யாணம் பண்ணி போய் ஒரு 15 நாள் ஆகுது. அப்போ நான் சொன்னேன், அம்மா அந்த பொண்ணு இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்குது. ஜெபம் பண்ணுறது எல்லாருக்கும் முன்னாடியா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் ரூமில் பண்ணுவார். இந்த பொண்ணுக்கு போயிட்டு அவர் ரூமில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாருன்னு டைம் பார்த்துட்டு போயிட்டு எப்போ வெளியே வர்றாருன்னு டைம் பார்த்துட்டு இருக்குமா. அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்குமா, அது வேறு வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்னம்மா இது நீ அப்படின்னு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா இந்த அம்மாவுக்கு என்னன்னா, இவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார்னு தெரிஞ்சிச்சுன்னா இவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவார், நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், இன்ச்சி டேப் வச்சு என்ன பண்ணுது, அளக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறாரு. இப்படி நீங்க பார்த்துக்கிட்டு, இப்படி நீங்க உங்களை இன்னொரு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒப்பீடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தேவனே என்ன வரும், என் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. பவுல் சொல்லுறாரு, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்களாய் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லோருடைய தொண்டையும் திறக்கப்பட்ட பிறத குழி வாயை திறந்தா கப்படிக்குதுன்றாரு. அல்லேலூயா. இதுதான் ஒவ்வொரு மனுஷருடைய நிலைமை. என் உள்ளத்திலே அவர் சொல்றார், நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்திலே தீமை என்கிற ஒரு பிரமாணம் உண்டென்று நான் காண்கிறேன். நான் பாவி என்றாரு. அதே சொல்றாரு, நான் இழிவான மனிதன், நான் கேவலமான மனிதன், நான் அவலமான மனிதன்றாரு. யாரை பார்த்தப்பறம் சொல்றாரு, இயேசுவானவரை பார்த்தப்பற சொல்றாரு, நான் அவலமான மனிதன், நான் கேவலமான மனிதன். ஆனா இயேசுவை பார்ப்பதற்கு முன்னாடி நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் எபிரேயில் பிறந்த எபிரேனேன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், அதன் நியாய பிரமாணத்தினுடைய நீதிக்கின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். என் மேல அப்ப தப்பு இல்லைன்னு நினைச்சேன். எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் இப்போ நான் நஷ்டமா என்றேன், குப்பையா என்றாரு. யாரை பார்த்த பிற சொல்றாரு, இயேசுவானவரை பார்த்த பிற சொல்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறாரு, நானே என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஏன்னா அவரை பார்த்தவனை தெரிஞ்சிடும், அவர் பரிசுத்தர், நான் பாவி, எனக்கு ரட்சிப்பு வேண்டும், எனக்கு அவர் வேண்டும், நான் அவரை பின்பற்ற போறேன். ஏன்னா நான் ஒளியில நடக்க போறேன். இவ்வளவு நாள் எதுல நடந்துகிட்டு இருந்தேன், நான் இருளிலே நடந்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு மனுஷர்களும் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, அவன் அல்ல இவனே அப்படி சொல்லணும் உங்களை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரு இன்ச்சி டேப் வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்தத்தை ஆலயத்துக்கு வரலையா, என்ன பிரச்சனை தெரியாது. ஹல்லேலூயா. பரவாயில்ல, அடுத்த வாரம் வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிஞ்சிட்டாங்கன்னா, கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஏன் வேலை, நான் சொல்லணும். கர்த்தர் யார், உன்னுடைய கர்த்தர் யார், உன்னுடைய தேவன் யார், உன்னை ரட்சித்தவர் யார், உன்னை சிருஷ்டித்தவர் யார்னு நான் சொல்லும் பொழுது அதனாலே அவர்கள் உந்தப்பட்டு என்ன பண்ணணும், இந்த கர்த்தர் எனக்கு வேணும்னு வரணும், சபைக்கு வரணும். அப்படி நான் பண்ணணும் பிரசங்கம், அப்படி பண்ணணும். ஆனாலும் சூழ்நிலை இருக்குது, வர முடியாம போகலாம். ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்றான், ஒருத்தன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், அவன் உரிமை கேட்கறான். அப்படின்னா அர்த்தம், எனக்கு எல்லாம் ரைட் அண்ட் ராயல் இருக்குது, நீர் எனக்கு செய்யணும். கடவுள்கிட்ட போய் சொல்றான். ஆனா கடவுள்கிட்ட போய் உரிமை கேட்க கூடாது. என்ன கேட்கணும், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். நமக்கு தேவை என்ன, கிருபை. பாவிக்கு தேவை என்ன,
கிருபை. இவன் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு எனக்கு வந்து உரிமை இருக்குதுன்னு வந்தீங்கன்னா ரட்சிக்கப்பட மாட்டீங்க. ரட்சிக்கப்படலைன்னா என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? அவர் ஒன்று கொடுப்பாரு, அதுதான் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் பரிசேயர்களை அவர் ஆண்டவராகிய இயேசு கண்டிக்கிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்றார். அல்லேலூயா. வெளிப்புறத்தை உண்டாக்குனவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையா? அதை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. சில நேரம் நானே டீ போடும்போது என்ன பண்ணுவேன், வெளியே கழுவ சோம்பேறித்தனப்பட்டு உள்ளே மட்டும் கழுவிட்டு டீ போட்டுருவேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டீ போட்டு குடிச்சிருப்பேன். இப்போ தானே அதை கழுவணும், என்னத்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், உள்ளே மட்டும் கழுவிட்டு என் மனைவி எதிர்பார்க்க மாட்டேன், நானே போய் டீ போட்டுருவேன். ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக போட்டு குடிப்பேன். அல்லேலூயா. ஏலக்காய் போடுவேன், சின்னமன் பவுடர் போடுவேன், இவ்வளவும் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக குடிப்பேன். என் விருப்பமாக போட மாட்டாங்கன்னு நான். அப்போ நான் உள்ளே மட்டும் கழுவுவேன், வெளியில் கழுவ மாட்டேன். ஏன்னா இப்போ தானே கழுவணும் அப்படின்ட்டு. உட்புறத்தை வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கினார். உன் உள்ள எங்கே இருக்குது? உள்ளத்தில் நீ எதை நாட்டி வச்சிருக்கிற? உன் உள்ளத்தில் நீ எதை பதிச்சு வச்சிருக்கிற? உன் உள்ளத்தில் எதை நீ பிரதானமாக வைத்திருக்கிற? உள்ளத்தில் நீ எதை மேன்மையாக வைத்திருக்கிற? மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா எண்ணப்படுகிறது. யார் உன் ஆண்டவர்? பரிசுத்தமான தேவன். உன்னுடைய உள்ளத்தை அவர் ஆராய்கிற அவர் தெய்வமாக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, என்னை உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்கு, ரட்சிக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் இந்த கிரியைகளிலே நீ உன்னுடைய பெருமை கொள்ளும் பொழுது நாங்கள் அதில் வர்றோம். யார் வர்றாரு? அவரு வர்றாரு, நானும் வரேன், எல்லாரும் வர்றோம். எங்களுடைய கிரியைகளிலே பெருமை கொள்ளும் பொழுது அந்த பெருமைக்கு தேவன் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். நாங்கள் முன்னாடி எப்படி இருந்தோம்? எங்களுக்கு அவர்கிட்ட என்ன தேவைப்பட்டது? ஆண்டவர்கிட்ட என்ன தேவைப்பட்டது? எங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? கிருபை தேவைப்பட்டது. அந்த கிருபையை பெற்ற நாங்கள் எப்படி இருக்கணும்? அதே கிருபையை தான் என்ன பண்ணணும்? மற்றவங்க கிட்ட நாங்கள் காட்டணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த தேவனுடைய வல்லமையான காரியங்களை கேட்டு விசுவாசிக்கிற ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வந்தா, அவ எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அவளுக்காக செய்கிறார்ன்றதை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். விசுவாசிச்சிட்டீங்கன்னா, அவருடைய வல்லமையான காரியங்களை கேட்டு நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிருபை காட்டப்படுகிறது. தேவனிடத்தில் உங்களுக்கு ஒரு கிருபை காட்டப்படுகிறது. அந்த கிருபை ஒரு வல்லமை. அந்த கிருபை என்னது? என்ன சொன்ன? வல்லமை. அந்த வல்லமை உன்னை கரெக்டான இடத்துக்கு நடத்தும். அல்லேலூயா. அந்த கிருபையை நீ பெற்றுக்கொண்டால் எப்படி பெற்றுக்கொள்கிற? ஆண்டவருடைய தேவனுடைய வல்லமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை நீ விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்திட்டீன்னா உனக்கு கிருபை காட்டப்படும். அந்த கிருபை ஒரு வல்லமை. அந்த வல்லமை உன்னை சரியான இடத்துல நடத்தும். அல்லேலூயா. அது நடத்தும். அந்த கிருபை அது ஒரு வல்லமை. அந்த வல்லமை உன்னை சரியான இடத்துல நடத்தும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? எத்தனை பேர் இந்த கிருபையின் வல்லமையால நீங்க நடத்தப்பட வேண்டும், சரியான இடத்துக்கு நீங்க நடத்தப்பட வேண்டும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. ரூத்தினுடைய புத்தகம். ரூத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ரூத்து வந்துடுறான். என்ன பண்றா? உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம். அவ விசுவாசிச்சுட்டான். நகோமி தன்னுடைய தேவனை பத்தி சொல்றான், அவருடைய வல்லமையை பத்தி சொல்றான், அதை விசுவாசிச்சுட்டா. இப்ப எங்க பண்றா? என்ன பண்றா? இஸ்ரவேல் தேசத்துக்கு
கானான் தேசத்துக்கு அவ வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அவ போர் பார்த்தீங்கன்னா அவ அந்த கோதுமைய இந்த ஓரத்தில், நிலத்தின் ஓரத்தில் சிந்தி இருக்கிறத எடுத்து அதை பொறுக்கிறதுக்கு அவ போறான். பொறுக்கிறதுக்கு போகிறா. நான் சொன்னேன், தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறா. தேவனுடைய வல்லமையை விசுவாசிச்சுட்டு கிருபையை பெற்றுக்கொள்கிறா. அவ புறதேசத்திலிருந்து தேவனுடைய தேசத்துக்கு வந்துடுறா. என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க தேவனுக்குள்ள வந்துடுறீங்க, இயேசுக்குள்ள வந்துடுறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னா நீ யாரு? நான் எழுத்தின்படியே சொல்றேங்க, அப்படியே சொல்றேன். நீங்க இயேசுவை என்னைக்கு இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க இயேசுக்குள்ள வந்துடுறீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு குறைவே இருக்கக்கூடாது, இருக்காது. நான் விசுவாசிக்கிறேன். எங்க பாஸ்டர் சொன்னாரு, என்னுடைய போதகர் சொன்னாரு, எனக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர் சொன்னாரு, நான் விசுவாசிச்சேன், அப்படியே விசுவாசிச்சேன். அல்லேலூயா. இது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா? சந்தேகமே படல. அல்லேலூயா. விசுவாசிச்சேன். அல்லேலூயா. அப்படிதான் இவ விசுவாசிச்சு அந்த அந்த மோவாப் தேசத்திலிருந்து தேவனுடைய தேசமாகிய அந்த கானானுக்குள்ள வரா, இஸ்ரவேலுக்குள்ள வர்றா. ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு, கோதுமையை பொறுக்க போகிறா. அல்லேலூயா. படிச்சிருக்கீங்களா? அப்படித்தானே போட்டிருக்குது. அப்ப போறா. 3ஆம் வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவருக்கு பின்னே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதா இருந்தது. அல்லேலூயா. இது தற்செயலா நடந்திருக்குன்னு போட்டிருக்குது. ஆனா நான் சொல்றேன், கிருபை என்னைக்கு விசுவாசிக்கிறையோ அன்னைக்கு நீ கிருபையை பெற்றுக்கொள்கிற. கிருபையை பெற்றுக்கொண்ட உனக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. அந்த கிரியை உனக்கு அது தற்செயலா இருக்கும், ஆனா தேவன் கரெக்டான இடத்துல நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பெரிய ரகசியங்க இது. கிருபையை பெற்றுக்கொண்ட நீ அந்த வல்லமையினாலே உனக்கு அது தற்செயலா தெரியும், அதன் பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா விசுவாசம் அது. அல்லேலூயா. இது கிரியைகள்னால வர்றதில்லை. அல்லேலூயா. இவன் என்ன கிரியை பண்ண? உபவாசம் இருந்தாலா? சடங்காச்சாரங்களை பின்பற்றினாலா? நியாய பிரமாணத்தை கை கொண்டாலா? உபவாசம் இருந்தாலா? தசம பாகம் கொடுத்தாலா? இல்ல புருஷனை இழந்துட்டா. மாமி கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருக்கிறா. கேட்டா 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 தேவனை குறித்து கேட்டா, வல்லமையை கேட்டா, விசுவாசிச்சுட்டா. விசுவாசம் வந்துருச்சு, அவ்வளவுதான். எந்த கிரியை செய்யலவா. அல்லேலூயா. விசுவாசம் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும், உன்னுடைய கிரியை அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய கிரியை விசுவாசிச்சான். தேவனுடைய வல்லமையான அது வல்லமையான கிரியை தானே அது. அவருடைய வல்லமையான கிரியை நீ விசுவாசிச்சின்னா, அவருடைய வல்லமையை நீ விசுவாசிச்சின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ரூத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் நானே படிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா, அவள் தன் மாமியிடத்தில் வந்த பொழுது, மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டால், அப்பொழுது அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர் உன் மாமியார் அண்டை வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி 6 படி வார்கோதுமையை கொடுத்தார் என்றால், அப்புறம் அது சொல்றா பாருங்க. அப்ப நகோமி சொல்றா 18வது வசனத்துல, அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அல்லேலூயா. விசுவாசிட்டியா? கிருபையை பெற்றுக்கிட்டியா? ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிட்டியா? பொறுமையாயிரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை
ஸ்திரப்படுத்துவார், காத்திருன்றார். அல்லேலூயா. விசுவாசித்துட்ட, கிருபையை பெற்றுட்ட, அந்த கிருபை உனக்குள்ள ஒரு வல்லமையை கொடுத்துருச்சு. அந்த வல்லமை என்ன பண்ணும்? நீ அமைதியாரு, பொறுத்திரு, அவர் செய்வார். யார் செய்வார்? போவாஸ் அவர் செய்வாராம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 3, 4, 5 பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மீந்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அல்லேலூயா. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்றா பாருங்க நகோமி. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய தேவன் நமக்கு செய்து முடிக்கிற வரைக்கும் ஒரு சில நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. நமக்காக அவர் செய்கிறவர் அவர். அல்லேலூயா. அவர் இளைப்பாற மாட்டார். அல்லேலூயா. இளைஞர் இளைப்படைகிறார்கள், நான் இளைப்படைய மாட்டேன்றார். அல்லேலூயா. சொல்றாரா இல்ல? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சோர்ந்து போவார்கள் இளைஞர் வாலிபர் எல்லாம் சோர்ந்து, நான் இளைப்படைய மாட்டேன். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ளவர். அதுதான் அவர் செய்யலாம். என்னைக்கு விசுவாசத்தை அந்த ரூத்து வெளிப்படுத்திட்டாலோ, ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்திட்டாலோ, ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை விசுவாசிச்சிட்டாலோ, என்னைக்கு விசுவாசிச்ச உடனே கிருபையை பெற்றுக்கொள்கிறாரோ, அந்த கிருபையினாலே ஒரு வல்லமை உனக்குள்ளே வந்து விடுகிறதோ, அந்த வல்லமை உன்னை சும்மா இருக்க விடாது, உன்னை ஆசீர்வாதமா மாற்றே தீரும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு நீ இருதயத்திலே நாட்ட வேண்டியது, இருதயத்திலே பதிக்க வேண்டியது உன் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை. அதனால்தான் அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். என்ன பின்பற்று. ஏன் அவரை பின்பற்றணும்? அவர் ஒருத்தர் தான் தேவன் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் பூரணமாய் செய்தார். 31 நாள் இருக்குது மாசத்துல, 31 நாள் இருக்குது. அதனால தான் நீதிமொழிகள்ல 31 அதிகாரம் இருக்குது. டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறான். நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு 12ஆம் தேதி 12வது அதிகாரத்தை வாசித்துட்டு தான் நான் வரேன். அப்போ ஒரு சில நாள் வேலையில மறந்துடுறோம். அது பூர்ணமாகுமா? உன் ஜெபம் 31 நாள் ஜெபம் பண்றீங்க, 20 நாள் ஆவில ஜெபம் பண்ணிட்டீங்க, 20 நாள் நல்ல ஜெபம் பண்ணிட்டீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, உபவாசம் இருந்துட்டீங்க, உபவாசம் இருந்துட்டு பர்ஃபெக்டா இருந்தீங்களா? இல்லை ஜெபம் பண்ணும்போது 20 நாள் தானே கரெக்டாக ஜெபம் பண்ணீங்க, 10 நாள் ஏதோ சிந்தனை வந்து குழப்புது, பயமுறுத்துது, போராட்டமாக இருக்குது, சரியாக ஜெபம் பண்ண முடியல. கரெக்டாக பண்ண முடியுதா? பூரணமாக பண்ண முடியுதா? உங்களால் பண்ண முடியுதா? யாராலும் பண்ண முடியுதா? எனக்கு அப்படி தான் முடியல. 20 நாள் பண்ணுறேன், 10 நாள் பண்ண முடியல. அல்லேலூயா. பல காரியங்களை என்னால் சரியாக செய்ய முடியல. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் பரிபூரணர். அல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அதனால் நான் என்னுடைய கிரியை மேன்மை பாராட்ட முடியுமா? பாராட்ட முடியாது. ஏன்னா என்கிட்ட குறைவு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நான் முயற்சி பண்ணுறேன். ஏதோ சிந்தனைகள் வந்து சில நேரம் என்ன பண்ணுது, என்ன தாக்குது. நான் பூரணமா இல்லை, ஆனால் நான் ஆராதிக்கிறவர் பூரணர், பரிபூரணர். அல்லேலூயா. சிறந்தவர், ஆக சிறந்தவர், மேன்மை உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர். அவரை நான் நம்புறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவருக்கு முன்னால முழங்கால் படுகிறேன். எனக்காக அவர் செய்து முடிப்பார். விசுவாசம் உன்னுடைய கிரியை உன்னை பூரணப்படுத்தார். உன் கிரியையில் நீ பூரணமா இருக்க முடியாது. நான் தான் கரெக்டு, நான் தான் கரெக்டா செய்யறேன், நான் தான் கரெக்டா நடத்துறேன், முடியாது.
அல்லேலூயா. ஆனா அவர் பூரணர், அவரை விசுவாசிக்கிறேன். என் தேவன் பூரணர், என் ரட்சகர் பூரணர், அவர் பரிபூரணர், அவர் விசுவாசிக்கிறேன். என்னிடத்துல குறை உண்டு, ஆனாலும் என்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என்ன பின்பற்றி நீ உன்னுடைய கிரியைகளை பார்த்தீனா, உன்னுடைய இதை பார்த்தீனா, நீ விருதத்தில் பல காரியங்களை வச்சிருப்ப. என்ன பார்த்தீனா, நான் தேவனுடைய சித்தத்தை என் கூட வந்தினா, என் கூட டிராவல் பண்ணினா, என்னோடு கூட நீ இருந்தினா, என்னை பின்பற்றிக்கிட்டே இருந்தினா, ஒரு நாள் நீ என்ன ஆயிடுவ? பூரணம் ஆயிடுவ. அல்லேலூயா. பூரணம் இல்லாத உன்னை பூரணமாக்குற தேவன் நான். என் கூடவே வா, என் கூடவே டிராவல் பண்ண, உன்னுடைய கிரியை நம்பாத. அல்லேலூயா. இருதயத்தில் என்ன வை? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை நான் கூட கூட்டிட்டு போயிட்டு பரலோகத்தில் ரட்சிக்குவேன். அல்லேலூயா. அதான் சொல்ல, என்னை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பேதுரு நடுவில் சொல்றாரு, இது உமக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் டக்குன்னு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. நாம ஏமாந்துடலாம் சில நேரம். ஆனா இவரை கூட போக ஆரம்பிச்சா இவர் ஒளியை காட்டுவார், எனக்கு இருளை காட்டுவார். இது இருள், இதுல போகாத, இது ஒளி, இதுல வா, என் கூட பின்பற்றி, என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு பவுலு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க யாரை பின்பற்ற போறீங்க? இருதயத்துல யாரை வைக்க போறீங்க? இருதயத்துல வேற எதையும் நாட்டாதீங்க, வேற எதையும் பதிக்காதீங்க. உங்க இயேசு கிறிஸ்துவை இருதயத்துல வைங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபையினுடைய வல்லமை உங்களை கரெக்டான இடத்துல கொண்டு போய் நடத்தும். உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் நடத்தும். உங்களை ஒளிக்குள்ள கொண்டு போய் நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.